ஏங்க நீங்கள் பாடு ரூட்டை மாற்றி பஸ் எடுத்துகிட்டு உங்கள் சொந்த வேலைக்கு போயிட்டீங்க. கார்பரேஷன் பஸ்ஸுங்கிற நினப்பு கொஞ்சமாவது இருக்காப்பா? கலெக்ஷன் காசை வேற கட்டாமல் இருக்கீங்க. ஏப்பா கண்டக்டரு, உடனே தான் கேட்குறேன், கலெக்ஷன் காசு என்னாச்சு? செலவாய் போச்சு சார். பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க. ஒரு 6 மாதம் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும். சார், இந்த ஒரு முறை கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். சாமி, எத்தனையோ தடவை உங்களை காப்பாற்றி விட்டேன். மேலிடத்துக்கு புகார் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை உங்களை மன்னிச்சு விட்டா என் வேலைக்கு பிரச்சனையாயிரும். நல்லபடியாக வச்சுக்கோங்க. அது வரைக்கும் என்னென்ன பண்ணுறது? விதி விட்ட வழி. அப்போ இது பணம் இருக்கா? இல்லைண்ணே. அப்பயே வச்சிருக்க, அவர்கிட்டயே கொடுத்துட்டு வா. வா வச்சிங்க சார். இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிக்கக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். சரவணன் தூங்கிட்டானா? அப்பா வச்சுக்க. கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னங்க புதுசா அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் வாங்கினது இல்ல, போக்குவரத்து கழகத்துல கொடுத்த அல்வா. ஏய், தூங்கிக்கிட்டு இருக்கான்னு முழிச்சிட்டு இருக்கான். தூங்கிட்டு தாங்க இருந்தா. இது கூட பார்க்க மாட்டேன். அது சரி, சம்பளத்தோட சேர்த்து அல்வாவும் கொடுக்கறாங்களா? என் வெகுளி அம்மா, உன் புருஷ சம்பளத்துல வாங்கிட்டு வந்த அல்வா இல்ல, சஸ்பெண்ட் ஆனதை சமாளிக்க வாங்கிட்டு வந்த அல்வா. எடுத்து சாப்பிடு, ருசியா இருக்கும். சஸ்பெண்டா? என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏண்டா இருந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி வெட்டியா உட்காந்து சாப்பிடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இருந்துட்டாலும் ஐயோ, தண்ணி குடிங்க. அம்மா, இப்ப தட்டுறத முன்னாடியே தட்டி இருந்தா இதெல்லாம் உருப்பட்டு இருக்கும்ல. முழிக்கிறத பாரு. என்ன பண்றது? நடு வீட்டுல கோட்டை கிழிச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி கபடி ஆடுங்க. சும்மா இருடா. என்னங்க இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, வேற வேலை பார்த்துக்கலாம், இல்லைன்னா தொழில் பண்ணி சமாளிச்சுக்கலாம். அதான் எப்படிங்க? என்ன நகையா? என்னதே நகையா? அது ஒண்ணுதாம்மா இருக்கு, அதையும் தூக்கி கொடுத்துரு. இந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபர் ஆயிடுவார். நான் தான் நோய்க்கு ஆளும் மண்டையும் பாரு. மா, முட்டை தோசையாவேம்மா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். பொறுப்பே இல்ல. சொல்லிட்டார்ல, போ முட்டை தோசை எடுத்துன்னு வா. எத்தனை முட்டை? 5 முட்டை எடுத்துட்டு வா. உங்களை இன்னும் 2 முட்டை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாமோ? நகையை வித்து கார் வாங்கியிருக்கோம்டா. பஸ்ல விட்டத கார்ல புடிச்சிடணும்னே. ஏதோ பிடிச்சா போதும். அப்பா, பஸ்ஸுக்கு தானே கண்டக்டர் வைப்பாங்க, காருக்குமா? கூவி கூவி டிக்கெட் எத்த வேணாமா? இன்னொரு ஆள் வேணும் இல்லம்மா. ஆனா சம்பளம் கிடையாது. ஐயோ அண்ணே, இல்லடா, சின்ன தாய்க்கு நகையை மீட்டு கொடுக்கணும்ல. இத உங்க சபதமா நான் ஏத்துக்கிறேன். போலாம், ரைட். எல்லாரும் ஏத்திட்டேன். நீ போய் உட்காரு. எனக்கு அடலண்ணே. டிக்கில போய் உட்காரு. டிக்கில ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்கண்ணே. மேல போய் உட்காரு. சரிண்ணே. குமார், வா 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 வா. இங்க பத்தியா? அண்ணே, இப்ப என்னண்ணே பண்றது? என்ன பண்ணுவோம்? இறக்கிடுவா. இறங்க 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 இறங்க. என்னப்பா நீங்க இறங்க. நீங்க தான் யார சொன்னீங்க? இப்ப இறங்க சொல்றீங்க? பஞ்சரே. பஞ்சரா? ஏப்பா, 4 வீல் நல்லா தானப்பா இருக்கு. அண்ணே அண்ணே, ஸ்டெப்னில பஞ்சர்னே. ஸ்டெப்னியா? அப்படி ஓரமா சொல்லுப்பா. விவரமான இல்ல, அதான் கப்பு முடிச்சிட்டேன். சரி சரி. ஸ்டெப்னில பஞ்சராப்பா.